ஆனா இந்த டேசி கேம்ன்றது ஒரு ஒரிஜினல் கேம் இல்ல. அதாவது ஆர்மா 2 என்ற ஒரு கேம்ண்ட மோடிஃபைட் வெர்ஷன் தான் இந்த டேசி. இந்த ஆர்மா 2 என்ற கேம்ண்ட மோடிஃபைட் வெர்ஷனான இந்த டேசி கேம்ண்ட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க சிமிலரா வந்து பப்ஜி மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு பெரிய ஐலண்ட்ல வந்து பாராசூட் மூலம் எல்லாரையும் வந்து உள்ள போடுவாங்க. நாங்க உள்ள இறங்கி அங்க வந்து ஃபுட், வெப்பன், எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கேயே கலெக்ட் பண்ணி சர்வே பண்ற மாதிரி இருக்கும். அங்க வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஜோம்பிஸ் தான். உதாரணமா ஒரு 100 பிளேயர்ஸை வந்து உள்ள விடுவாங்களா இருந்தா அவங்க வந்து ஜோம்பிஸோட அடிபட்டு யார் கடைசியா அதுல வந்து சர்வே பண்றாங்களோ அவர் தான் அந்த கேமோட வின்னரா வந்து இருப்பார். இப்படி இந்த கான்செப்டோட இருந்த அந்த டேசி கேம் தான் எங்கட கதைன்ற நாயகனான பிரெண்டன் கிரீனியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இப்படி இந்த டேசி கேமை வந்து அவர் ஒவ்வொரு நாளும் விளையாட அவரோட மைண்ட்ல வந்து ஒரு யோசனை தோணுது. அதாவது நாங்க இப்ப ஜோம்பிஸோட தான் சர்வே பண்றோம். அதாவது ஜோம்பிஸை கொல்றது, அதுல இருந்து தப்பிக்கிறது அண்ட் சர்வே பண்றால் வின்னர். இந்த கான்செப்டே கொஞ்சம் மாத்தி அதுக்குள்ள ஒரு 100 பிளேயர்ஸுமே யார் கடைசியா நிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே அடிபட்டா எப்படி இருக்கும். இந்த ஐடியா வந்து பிரெண்டன் கிரீனி யோசிக்க, ஆனா இந்த ஐடியாஸை வந்து உடனே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவருடைய எந்த விதமான வளங்களும் அப்ப இல்ல. என்னதான் இந்த டேசி என்ற கேம் வந்து அவருக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து அவருக்கு கொடுத்திருந்தாலும், இந்த ஐடியா வந்து எந்த ஒரு கேமா இருந்தாலும் அது ஒரு ஸ்டோரி வைஸா தான் அது நகரும். அப்படி ஒரு ஸ்டோரி வைஸான கேம் வந்து ரெடி பண்றதுக்கு அவருக்கு மிக முக்கியமான ஹெல்ப்பா இருந்தது தான் ஜப்பானீஸ் படமான பேட்டில் ராயல். இந்த பேட்டில் ராயல்ன்ற படம் இந்த பப்ஜி உருவாகிறதுல மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிச்சிருக்கு. அதாவது இந்த பேட்டில் ராயல்ன்ற படத்தின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐலண்ட்ல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அன்னளவா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இறக்கி விடுவாங்க. அவங்க வந்து அங்க என்ன செய்யணும்னா சர்வே பண்றதுக்கு சாப்பாடு, அதோட தங்களோட வந்த ஆக்களை எல்லாரையும் டிஃபீட் பண்றதுக்கு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கேயே வச்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கடைசியா வாரவர் தான் வின்னர். இந்த ஒரு கான்செப்ட்ல வந்த படம் தான் ஜப்பானீஸ் படமான பேட்டில் ராயல். இந்த ஜப்பானீஸ் படமான பேட்டில் ராயலும் இந்த டேசி என்ற கேமும் பிரெண்டன் கிரீனியை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதனால ஸ்டோரி வைஸா வந்து பிரெண்டன் கிரீனிக்கு ஒரு ஐடியாவும் அண்ட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டேசி கேம் என்ற மாதிரி ஒரு கேம் அண்ட் ஐடியாவும் வந்து அவருக்கு இப்ப கிடைக்குது. இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து அவர் ஒருங்கமைச்சு என்ன செய்யறாருன்னா, இதே மாதிரி அதாவது டேசி பேட்டில் ராயல் என்ற கேம் உருவாக்கணும் என்ற கான்செப்டை அவர் வந்து ரெடி பண்றார்.